சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனாவோட பேருக்கு பின்னாடி ரகுராம் பேர் தான் போடணுங்கிறாங்க. அங்க கதிர் பேர் வந்திருக்கு. இதை பார்த்ததும் ரகுராம் கொதிச்சு போயிடுறாங்க. தனாவுக்கு இஷ்டமே இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது பெரிய குற்ற உணர்ச்சியை நினைச்சுக்கிட்டு இப்போ எப்படியாவது கதிரை நம்ம பிரிச்சு வச்சாகணும். கதிருக்கு உடனே நம்ம டைவர்ஸ் கொடுத்தாவுக்கும் கதிருக்கும் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க ரகுராம். தனா கிட்ட கேட்குறாங்க, தனா உனக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற? கதிரை டைவர்ஸ் பண்ண சம்மதமானு கேட்குறாங்க ரகுராம். ரகுராம் கேட்டதுக்கு அப்புறமா தனானால எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாம, நீங்க என்ன சொன்னீங்கனாலும் சரிப்பா, எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க தனா. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சியோடு அதிர்ந்து போறாங்க. தனா வக்கீல் வந்திருக்காங்க, டைவர்ஸ் பத்திரத்தில் வந்து கதிரை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டு கொடுவான்னு ரகுராம் கூப்பிட்டதும் தனாவும் வேற பேச்சே மறுபேச்சு இல்லாமல் கதிரை பார்க்குறாங்க. அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு சம்மதம்னு சொல்லி தனா வந்து இப்போ கையெழுத்து போட வராங்க. கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன் கூட வாழற பாக்கியம் எனக்கு இனிமேல் கிடைக்காது போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க தனா. தனா பெரியப்பா சொன்னதும் இப்படி ஒரு முட்டாள்தனமாக கையெழுத்து போட போறாளேன்னு மாயா இதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. உண்மையிலுமே கதிரை அவள் வெறுக்கிறாளா இல்லை மனசளவில் நேசிக்கிறாளா, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு மாயா அடுத்த நாள் உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கதிருக்கு கையில் அடிபட்டிருக்கிறதுனால கட் அவுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போகிற வழியில் ஆட்டோ சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை உடனே நம்ம தனாவுக்கு தெரிவிக்கணும்னு மாயா உடனே தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தனா தான் ஃபோன் அட்டன் பண்றாங்க. என்ன மாயா, கதிருக்கு கட்ட அவுத்தாச்சான்னு கேக்குறாங்க தனா. தனா நான் சொல்றதை கேட்டு நீ பயந்துடாத, நாங்க போற வழியிலயோ ஆட்டோ சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தனா அதிர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. மாயா என்ன சொல்ற அப்படின்னு அழுகுறாங்க. கேக்குறாங்க தனா. கதிர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான், நான் போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு மாயா வச்சதுமே தனா பதறி போயிடுறாங்க. ஐயோ என்ன மாயா சொல்ற, முழுசா சொல்லிட்டு வைங்கிறாங்க. இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ உடனே வா அப்படின்னு மாயா சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. தனா மனசுல கதிர் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மாயா பண்ணின ஏற்பாட்டால இப்போ மாயா தனாவை அவசரமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொன்னதுமே தனாவும் அடிச்சு பிடிச்சு எப்படியோ ஓடி வராங்க. மாயா எதிர்பார்த்த மாதிரியே தனாவும் வந்துடுறாங்க. இங்க கதிர் அவங்க கையெல்லாம் கட்ட விட்டுட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. கதிர் தான் நினைச்சுக்கிட்டு தனா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ கதிர், அப்பா கேட்டதுக்காகத்தான் நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டேன், ஆனா என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, மனசுல இருக்கிற காதலையும் விருப்பத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துட்டியேன்னு தனா அழுதுட்டு இருக்காங்க. அங்க வந்த மாயா சொல்றாங்க, தனா நீ அங்க பாரு அப்படிங்கிறாங்க. திரும்பி பாக்குறாங்க. தனா கதிர் நிக்கிறத பார்த்துட்டு அப்பாடான திருப்தியோட ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. தனா கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா மனசோடந்து நிக்கிற கதிர் கிட்ட, பாத்தியா உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கா தனா, உங்க ரெண்டு பேர்த்தோட மனசுலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதல் இருக்கு, ஆனா நீங்க தான் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவாது உங்க ரெண்டு பேர்த்தோட மனசும் ஒத்து போகுது, உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் இருக்கிறதுன்னு நம்புறீங்களா அப்படின்னு மாயா கேட்டதுக்கு அப்புறமா கதிர்னால மறுக்க முடியல, தனானாலையும் மறுக்க முடியல. இனிமே யார் சொன்னாலும் சரி கதிர் கூட நான் வாழ தயாரா இருக்கேன், கதிரை அவ்வளவுக்கு அவ்வளவு நேசிக்கிறேன், கதிர் மேல எனக்கு லவ் இருக்கிறது உண்மை அப்படின்னு தனா ப்ரூவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, எங்க அப்பா கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன், கதிர் கூடவே வாழ்றேன்னு எங்க அப்பா கிட்ட நேருக்கு நேரா நான் போய் சொல்றேன்னு தனா முடிவெடுக்கிறாங்க. பாடா நீ மட்டும் மனசை மாத்திக்கிட்டு கதிர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டா பெரியப்பா மறு பேச்சு பேச மாட்டாங்க, நீ தான் அதுக்கு உன்ன முடிவு சரியான முடிவு எடுக்கணும் தனா, உன்னோட விருப்பத்துக்கு மாறா பெரியப்பாவும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்னு மாயா எப்படியோ தனாவை திருத்தி கூட்டிட்டு வராங்க. கதிர்கிட்டையும் மாயா பேசுறாங்க, உன் மேல எவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு அவ வெளிப்படுத்த முடியாம தவிச்சிருக்கா தெரியுமா, இப்பவாது அவளோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியா கதிர், இனிமேலாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பிங்கன்னு மாயா சொன்னதுக்கு அப்புறமா கதிர் மனசை மாத்திக்கிட்டு தனா கூட சேர்ந்து வாழ தயாராகிறாங்க. தனா கதிர் ரெண்டு பேருமே ரகுராம் முன்னாடி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.